வந்து என் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நான் 1000 பீப்புளுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து இப்படியே போகக்கூடாது, ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சரி பிஸ்னஸ் பண்ணலாமான்னா ஏதாவது ஆண்டர்ப்ரனர் இருப்பாங்களா அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். எப்பவுமே நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நான் சர்ச் பண்ணதுல இங்கே வர எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அந்த நான் இங்கே வந்து கிளாஸ்ல எல்லாமே வந்துச்சு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம இங்கே பண்ண ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு ப்ராக்டிக்கலாகவும் செய்ய சொல்லி கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அது இண்டஸ்ட்ரியல் விசிட்டெல்லாம் போனோம். அங்கே வந்துட்டு எப்படி அவங்க பாட்டிலிங் பண்ணுறாங்க, எப்படி அவங்க தயாரிக்கிறாங்க, அவங்க மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறாங்க, அவங்க எப்படி சேல் பண்ணுறாங்க, அந்த கெமிக்கல் அவங்க அந்த கெமிக்கல்லேருந்தே எங்களுக்கு வர வச்சு கிளாஸ் எல்லாம் எடுத்துக்க வச்சாரு. அதில் எங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் வந்தவங்களும் வந்து எங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி நாங்கள் எப்படி செய்யணுங்கிறது அவங்க ப்ராக்டிக்கலாகவே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. நாங்களும் அதெல்லாம் செய்யும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நல்லாவே இருந்துச்சு. அந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணுங்கிற அந்த கம்பெனி நேமு, பிராண்டு எப்படி பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிற சார் வந்து அந்த கூட எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் போய் உடனே வந்து வாங்குறதுக்கு அது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த எப்படி லேபிளிங் பண்ணுறது, அதை ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போகாமல் அதை எண்டு வரைக்கும் எப்படி கொண்டு போகிறது, மார்க்கெட்டிங் எனக்கு பேசவே வராது, நான் பேசவே மாட்டேன் யாருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து எப்படி ஸ்பீச் பண்ணுறது, முன்னாடி வந்து பேசுங்க, முன்னாடி வந்து பேசினா தான் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை எங்களுக்குள்ளே கொண்டு வந்தார். அது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் செஞ்சுட்டு வந்திருக்கேன். Come forward. எல்லாமே ஷாப்ல எப்படி போய் பண்ணணும், அது கேன்வாப்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ், அது எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. Sir, brand sir. Cover. Sir, a sticker made at Sai Prints, sir. Gindi. Actually, we are providing some sample labels. She have to making some alternates. Canva appல போய் எப்படி பண்ணனும்ங்கறது அந்த கிளாஸ்ல editing sir. Taken some materials taken from some apps and websites, and they have alternate in that name sir. The product is ready, only you have to give it for testing. Yes sir. Yes, I spoke with one testing center at Gindi sir. Only one here will be one from ISIY. Yes sir. Yes. After that you can sell it in the market. Sure sir. Sure. And BIS information is also given sir. Bureau of Indian Standards information is also given. Yeah.